Raise your arms up in the air for me. Dad, are you okay? Gracie, call 911. I just Honey? Oh, Dad! Tim! I need an ambulance to 7th floor Tim! avenue. இது வந்து ஒரு லைஃப் சேவிங் டிப் இது. ஸோ ஸ்ட்ரோக் வர்றது வந்து இந்த 6 சைன்ஸை வச்சு ஏர்லியராகவே நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். அப்படி டிடெக்ட் பண்ணி சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் இந்த 6 சைன் என்னென்ன அப்படின்னா பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பீனா பேலன்ஸ்னால் நல்லா நடந்துகிட்டே இருக்கவங்க திடீர்னு ஒரு தடுமாற்றம் ஏற்படுது, இல்லை நேராக நடக்க முடியல, இல்லை ஒரு தலை சுற்று இருந்துக்கிட்டே இருக்குது, பெர்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரோக் சைன் தான். அடுத்தது இ ஃபார் ஐஸ், நல்லா பார்த்துட்டே இருக்கவங்க திடீர்னு எனக்கு எதுவுமே தெரியல, ஒரு சடன் விஷன் லாஸ் ஆச்சு அப்படின்னாலும் அது ஒரு ஸ்ட்ரோக் சைன் தான். கண்ணுக்கு போகிற ரத்த ஓட்டம் வந்து ஸ்ட்ரோக் வர்றதுனால அந்த மாதிரி வரலாம். அடுத்து எஃப்ஆர் ஃபேஸ், முகத்தில் வந்து ஒரு பக்கம் முகம் மட்டும் வந்து ஒரு கோணலாக போன மாதிரி இருக்கும், அப்படி இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரோக் சைன் தான். அண்ட் ஏ ஃபார் ஆர்ம்ஸ், கை இல்லைன்னா கால், ஒரு கை ஒரு கால் வந்து திடீர்னு வராமல் போயிருக்கும், அதுவும் ஒரு ஸ்ட்ரோக் சைன் தான். அடுத்தது வந்து எஸ் ஃபார் ஸ்பீச், அதாவது நார்மலாக பேசிகிட்டே இருக்கவங்க திடீர்னு பேச்சு குளறல் மாதிரி இருக்குது, அப்படி இல்லைன்னா திடீர்னு பேசாமல் இருக்கிறது, இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரோக் சைன் தான். அண்ட் டி ஃபார் டைம், நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சிடி இல்லைனா ஒரு எம்ஆர்ஐ எடுத்து உடனே அது என்னன்றதை டயக்னோஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரோக்குக்கு டைம் ஆக ஆக வந்து நம்மளோட பிரெயின் செல்ஸ்லாம் டெத் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி ஒரு லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.